அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாகூர் வாடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனி சாதம் மிஞ்சிருச்சுன்னா கவலையே வேண்டாம். மிஞ்சின சாதத்தை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த வாடா பண்ண போகிறோம். 1 கப் சாதம்னா 2 கப் ரவா இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 6 ஹவர்ஸாவது நம்ம மிக்ஸ் பண்ணி இதை வச்சுட்டோன்னா தான் வாடா நல்லா சூப்பராக வரும். இது கூட உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதமே தெரியாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி சாதம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மிக்சிலையும் போட்டு அரைச்சி இதை எடுத்துக்கலாம். ரவாவை சேர்த்துட்டோன்னா நொம்பும் தண்ணி ஊற்றி நொம்பு தண்ணி ஆக்கிராமல் நார்மலான வடை பதத்துக்கு நம்ம இதை பனைஞ்சி எடுத்துக்கணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வாடை எப்படி ஒட்டாமல் சுட்டு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இதில் நான் சொல்லியிருக்கேன். அதனால் கடைசி வரையும் பாருங்கள். நான் மிக்சியில் அரைச்சி இந்த வடை மேக் பண்ணலை. நான் கையிலே தான் எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணினேன். கையிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் 6 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் தான் இந்த வடையை நான் சுட்டு எடுத்தேன். தேவையான ஒரு தண்ணீர் ஊற்றி நான் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒட்டிக்கும், ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு வராது, எண்ணெயும் ரொம்ப குடிக்கும். அதனால் நார்மலான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி இதை எடுத்தால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கை மீறி தண்ணி ஆயிடுச்சுன்னா கவலை வேண்டாம். ரவாவை நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்படி தாங்க இருந்துச்சு. இதில் கொஞ்சம் சோடாப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம வடை சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் மாதிரி இதுக்கு வெங்காயம் வச்சு கொடுப்பாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிட்டு தேங்காய் துருவலும் இதில் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நான் எடுத்துருக்கிற அளவு சொல்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெருஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இதை வடை கூட சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே எண்ணெயில் வதக்கியும் பண்ணுவாங்க. நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன். காலியாகின ஆயில் பேக்கெட்டை கட் பண்ணி இதே மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இதில் நம்ம வடையை ரவுண்டாக ஷேப் பண்ணி நம்ம சுட்டோன்னா சூப்பராக வரும். ஷேப்போடு வரும், ஒட்டாமல் வரும். இது தாங்க எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.